ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகளால் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்ட போது வீதியில் இறங்கி போராடாத திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கமேனி கொலையை கண்டித்து இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்தியதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். காமேனி கொலையை தொடர்ந்து தமிழகத்தில், அதாவது தலைநகர் சென்னையில் நேற்று திமுக மற்றும் திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் காமேனி கொலையை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நேற்று போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிடக்கூடிய வகையில் அந்த போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக பதிவிட்டிருக்கக்கூடிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பஹல்காம் தாக்குதலுக்கு போராடுபவர்கள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார். அதன்படி பஹல்காமில் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்ட போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் போராடவில்லை என்கின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை, ஈரான் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு எதிராக திமுக மற்றும் அந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் நேற்று திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் என்று விமர்சித்திருக்கின்றார். ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள் போராடினால் கைது செய்யப்படுகின்றார்கள். ஆனால் காமேனி கொலையை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் நடத்திய போராட்டத்திற்கு காவல்துறை முழு பாதுகாப்பையும் வழங்கியது என்கின்ற ஒரு விமர்சனத்தையும் அண்ணாமலை பதிவு செய்திருக்கின்றார். பஹல்காமில் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்ட போது போராடாத திமுகவின் கூட்டணி கட்சிகள் நேற்று காமேனி கொலையை கண்டித்து, இஸ்ரேலை கண்டித்து அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக போராடியது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.